சேம் பேண்ட் லென்த்து சீட் ரவுண்டு ப்ளஸ் நமக்கு கேதரிங் பேண்ட்டுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீ ரவுண்டு காஃப் ரவுண்டு. யார் சத்தம் போடுறீங்களோ அவங்க அம்மாவோட சேர்ந்து வெளியே போகிறீங்க. ஆங்கிள் ரவுண்டு ஓகேவா. இப்போ இதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இதுவே நம்ம எடுத்துக்கலாம். நீ ரவுண்டு 15, காஃப் ரவுண்டு 11.5, ஆங்கிள் ரவுண்டு 12, பேண்ட் லென்த்து 36, இது 31 ஓகேவா. இப்போ நம்ம பிளாஸோ வந்து 2 பீஸ், ஒரு காலுக்கு ஒரு பீஸ், ஒரு காலுக்கு ஒரு பீஸ். ஆனால் இது வந்து 4 பீஸ், ஒரு காலுக்கே 2 பீஸு அந்த மாதிரி. ஓகே, கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சரிங்களா. ஸ்டார்டிங்கில் அந்த பேண்ட் மாதிரியே நம்ம 1.5 முதல்ல மேலே கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேண்ட்டோட லென்த்து 36 எவ்வளவோ அது நேராக கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சஸ் ஓகேவா. கீழே வந்து மடிக்கிறதுக்கு ஃபோல்டுக்கு 2 இன்ச்சஸ் கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வெயிஸ்ட் ரவுண்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இதுக்கான ஃபார்முலா வெயிஸ்ட் ரவுண்டு ஃபார்முலா. வெயிஸ்ட் ரவுண்டுக்கு சீட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு க்ராட்சு டெப்த்து வந்து சீட்டு டிவைடட் பை 4. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபிட்டட் பேண்ட்டு சரிங்களா. ஸோ க்ராட்ச் வந்து நம்ம பாடியோட கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிளாஸோ கொஞ்சம் லூஸ் இருக்கும், இது இன்னும் ஃபிட்டாக கிடைக்கும் ஓகேங்களா. இவ்வளோதான். க்ராட்ச் 1 டிவைடட் பை 4 எவ்வளோ வருது, 7.75 வரும் இல்லை. ப்ளஸ் 1.5 8 9.25. இப்போ இங்கேருந்து இது நம்ம 9.25 நம்ம வைப்போம் ஓகேவா. இப்போ இவங்களுடைய கிராச் டெப்த் வந்து 31 டிவைடட் பை 4 7.75 ஓகேங்களா. இங்கேருந்து அந்த 7.75. சேம் அந்த பேண்ட்டுக்கு எப்படி வரைஞ்சிங்களோ அதே மாதிரியே வரைகிறது தான். அதுக்கப்புறம் இல்லை தான் சேஞ்சஸ். இங்கே இவங்களுக்கு 2 சொன்னோமா, 2 இவங்களுக்கு போதுமானது. ஸோ அதனால் 2 வைக்கிறேன். மற்றவங்களுக்கு நம்ம தான் நார்மல் 2.5 வைங்க, உங்களுக்கு 3.5 ஓகே. இப்போ இது முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணி நெடுக்க நம்ம அதை வந்து பாயிண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குவோம் ஓகேங்களா. இந்த லைன்லேருந்து தான் நம்ம மீதி காலையே நம்ம ட்ரா பண்ணுவோம் ஓகேவா. இது இந்த பாக்ஸ்ல இருந்து மிட் பாயிண்ட் எடுக்கணுமா மேம்? இதில் மிட் பாயிண்ட், இந்த பாக்ஸ்லேருந்து இதுக்குள்ளே தான் மிட் ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் மிட் பாயிண்ட்டு ஓகேவா. இப்போ இது ஜஸ்ட்டு சென்டராக ஒரு லைன் போட்டோம், கீழே ஒரு லைன் போட்டு அதை நம்ம மெஷர்மெண்ட் இனிமேல் தான் போடுவேன் ஓகேங்களா. இப்போ இந்த கிராச்லேருந்து இந்த லென்த்து கிராச்லேருந்து இந்த லைனுக்கான ஃபோல்டு மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது அதில் பார்க்குற மாதிரியே எப்படி நார்மல் கேதரிங் பேண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், 21 இருக்குது, இதில் பாதி 10.5, அதுலேருந்து 2 inch அபவ் சரிங்களா. 1 to 2 inches அபவ் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இதுக்கான ஹைட்டு, அதுலேருந்து மிட் பாயிண்ட்டு, அதுலேருந்து 1 inch அபவ் ஓகே. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதில் தான் வந்து நம்ம டிவைடட் பை 2 மட்டும் பண்ணி வச்சோம். பட் இது வந்து இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து தனித்தனியாக இப்படி பிரித்து வைக்கணும் மெஷர்மெண்ட்டை. அப்போ டிவைடட் பை 4 ஓகேங்களா. இது டிவைடட் பை 4, இதுவும் டிவைடட் பை 4, இதுவும் டிவைடட் பை 4 ஓகேவா. இதுக்கு நாம் 12, இது 2.75 வரும்னு நினைக்கிறேன். இது நான் 3.75 ஆமாம் 3.75 ஓகேவா. இதை மெஷர்மெண்ட் வரும். இப்போது இது என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதோட 1 inch எக்ஸ்ட்ரா இந்த மாற்றி வந்துச்சுன்னா அதை நம்ம வேறு மாதிரி செய்யணும். அதையும் சொல்கிறேன், யாருக்கு எப்படி வருதோ அப்படி மாற்றிக்கலாம்.
ஓகேவா? இந்த லைனை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து லெக் கர்வ்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது நாம் இங்கேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த இதுக்கு கிளாஸை வச்ச மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டை கால்குலேஷன் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள், வந்து நான் கரெக்ஷன் பண்ணி தரேன். ஓகேங்களா? அந்த பேண்ட்டுக்கு எப்படி நம்ம இதை ஃப்ரண்ட்டு குழியாக எடுப்போம். 20.25. இந்த 20.25 இங்கே வச்சுக்கிட்டு இது எங்கே நமக்கு கிடைக்குதோ அங்கே தான் நம்ம அந்த ஷேப் பண்ண போகிறோம். ஓகே, அந்த க்ராச் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கொடுத்த அந்த 1.5 ஒரு கிராஸ் லைன் கொடுக்கணும். அந்த ஃப்ரண்ட்டோட வேஸ்ட் லைன்லேருந்து அந்த 1.5 ஹையாக ரைஸ் பண்ணதை சென்டர்கிட்ட நம்ம அதை ரைஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அந்த கிராஸ் பண்ணது பேக்கு, ஃப்ளாட்டானது வந்து ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப் கர்வ் வந்து ஃப்ரண்ட்டு, அந்த ஸ்லாண்டிங்கான கர்வ் வந்து பேக்கு. ஓகே, தென் இப்போ இதுக்கு வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்டுக்கு பெல்ட் வச்சு தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அந்த எலாஸ்டிக்கான ஒரு பெல்ட் பார்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த பெல்ட் பார்ட் எப்படி இருக்கும்னா 2 இன்ச்சஸ் நமக்கு ஃபைனல் ஃபினிஷிங் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஜாயினிங்க்கு ஃப்ரண்ட் பக்கம் ஒரு 1/2 இன்ச், பேக்லேயே அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு அப்புறம் 1/2 இன்ச்சு, அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 5 இன்ச்சஸ் வந்து பெல்ட்டுக்கான மெட்டீரியல் தேவைப்படுது. பெல்ட்டோட வித்து 5 இன்ச்சஸ் கிளாத் எடுத்தோன்னா நம்ம ஃபினிஷிங்கில் 2 இன்ச்சஸ்க்கு பெல்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கிடைக்கும். ஓகே, வெயிஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும், டோட்டலாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய மெஷர்மெண்ட்டை செக் பண்ணி அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம பெல்ட் வந்து எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஸ்கர்ட்டுக்கு எப்படி நம்ம ரவுண்டாக அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி ரவுண்டாக அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெல்ட் வச்சுக்குவோம். ஓகேங்களா? பாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட்டான உள்ளது தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம ஒரு 8 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பானா மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஒரு கிளாத்து வந்து 8 இன்ச்சு அகலத்துலேயும் 15 இன்ச்சஸ் லென்த்து, இந்த பாக்கெட்டோட லென்த்து, இந்த மாதிரி 2 பீசஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பானா மாதிரி தச்சு அதை நம்ம வந்து ரிவர்ஸ் திருப்பிட்டு இன்னொரு கிளாத் அடியில் வச்சு நம்ம அந்த இடத்த வந்து ஒரு பார்ட் வந்து எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட்டையும் அட்டாச் பண்ணி சைடு சீம் முடித்தோன்னா லெக் வந்து இன்னர் லெக் லைனும் அதுக்கப்புறம் கீழே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னர் லெக் லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் இது பண்ணணும். இங்கே வந்து ஸ்லிட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த 2 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா, அந்த 2 இன்ச்சஸில் எப்படி இது பண்ணணும், மேலேருந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம் நம்ம. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எங்கே ஓப்பன் கொடுக்க போகிறோமோ அந்த லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே கொஞ்சம் ஃப்ளாட்டாக மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஓப்பன் எவ்வளவோ அந்த இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் மேலே ஸ்டிச்சஸை நிறுத்திக்கணும். மேலேன்னு தைச்சிட்டே வந்து இங்கே ஸ்டிச்சை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே நம்ம அதை ஸ்டிச் பண்ணணும். நம்ம எப்படி வந்து பேண்ட்டோட பெல்ட்டுகளை வந்து ஓப்பன் அதிலே க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த